ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் பூஜைகளின் போது பயன்படுத்துகிற அந்த அட்சதை, அதோட மகிமையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதாவது அது மங்கள அட்சதைன்னு சொல்லுவோம். அதோட மகத்துவத்தை, அதோட விசேஷத்தை இந்த அட்சதைக்கு நம்ம பூஜைகளிலும் திருமணங்களிலும் எவ்வளவு சுப நிகழ்ச்சிகளிலும் ஒரு தனி இடம். இதோட தாற்பயம் அர்த்தம் என்ன? க்ஷதம் அப்படின்னா குத்துறது அல்லது இடிக்கிறது. அட்சதம் அப்படின்னா இடிக்கப்படாதது, அதாவது உலக்கையால் இடிக்கப்படாத முனமுறியாத அரிசி, அதுதான் அட்சதை. முனமுறிந்த அரிசியை கொண்டு அட்சதை தயாரிக்கிறது நல்லதில்லை, உச்சித்தம் இல்லை, அது பெரியோர்களோட வழக்கம். இப்படி முனைமுறியாத அரிசியோட மஞ்சளை இணைக்கிறது ஏன்? பூமிக்கு மேலே விளையிற பொருள் அரிசி, பூமிக்கு கீழே விளையிற பொருள் மஞ்சள். இந்த ரெண்டையும் இணைக்க பயன்படுத்துறது தூய பசு நெய்ங்கிற ஊடகம். எதுக்கு இப்படி செய்கிறா? சந்திரனோட அம்சம் கொண்ட அரிசி, குருவோட அம்சம் கொண்ட மஞ்சள், மகாலட்சுமியோட அருள் கொண்ட நெய், இது மூணும் சேரும்போது அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த இடமே சுபிட்சமாகும். வெள்ளை அரிசியோட மஞ்சள் நிறம் சேர்த்து நெய்யோட மினுமினுப்போட விளங்குற இந்த அட்சதையை பெரியோர்களின் ஆசி சுமந்து வர வாகனமாகவே நாம் உணர்கிறோம். அதோடு இல்லாமல் அரிசியை உடலாகவும், மஞ்சளை ஆத்மாவாகவும், நெய்யை தெய்வ சக்தியாகவும் முன்னோர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கா. இப்படி உடல், ஆன்மா, தெய்வ சக்தியோடு இணைந்து நாம் வாழ்த்துறோங்கிறது இந்த பொருளில் அட்சதையில் தூவப்படுறது. திருமணங்களில் மணமக்களை விட, வாழ்த்துவதற்கு மலர்களை விட அந்த அட்சதைக்கு தான் முக்கியத்துவம். கொஞ்சம் யோசித்தா நமக்கு புரியும். பூமிக்கு மேலே பூமிக்கு கீழே விளைகின்ற இந்த அரிசி, மஞ்சள், இதை போன்று இணை பிரியாமல் இருக்கணும்னு மணமக்களை வாழ்த்துவா. வெவ்வேறு குணநலன் கொண்டவா, ஒருமித்து வாழ விழைப்பவா, இது ரெண்டும் தான். அரிசி, மஞ்சள் மணமக்களை இணைக்கிற அந்த பசு நெய், பாசுமிகு உற்றார் உறவினர், இதுதான் தத்துவம். உற்றார் உறவினர், பெரியோர், நண்பர் என எல்லாரும் மணமக்களை வாழ்த்தும்போது மணமேடைக்கு அருகே வந்து ஒருவர் பின் ஒருவராக அந்த மணமக்கள் சிரசில் அந்த அட்சதையை தூவி வாழ்த்துறது தான் சாஸ்திர ரீதியாக சிறந்தது. இப்போது எல்லாரும் அவாவா இருக்கிற இடத்துலேருந்து தூக்கி வீசி எறிகிறத பார்க்குறோம். அது தகாத செயல். அட்சதையை போல முழுமையாக எல்லா நிகழ்வுகளும் திருமணம் கண்டவர்களோட வாழ்விலும் நடைபெறணுங்கிறது தான் இந்த அட்சதையோட குறியீடு. இப்படிப்பட்ட அந்த அட்சதையை இறைவன் திருவடிகளில் வைத்து வணங்கி மணமக்களை ஆசீர்வதித்து அது சிரசில் தூவுறது தான் நன்மையான பலன்களை கொடுக்கும். அதே போல் புதுசாக தொழில் துவங்குற போதும் சந்திரனோட சக்தி அதிகமாக இருக்கிற அந்த அரிசியும் குரு பகவானோட சக்தியும் அதிகம். இந்த மஞ்சளும் மகாலட்சுமியோட பரிபூர்ண சக்தி கொண்ட நெய்யும் சேர்ந்ததுன்னா இது பெரியோர்களால் அட்சதையாக தூவப்படுற அந்த ஆசி வழங்குற போது அது எந்த மாதிரி புதிதாக தொடங்கப்பட்ட தொழிலாக இருந்தாலும் வாழையடி வாழையாக அது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தோட நன்மைகளை விளைவிக்குங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. நமக்கும் எப்போவுமே இந்த சாஸ்திர ரீதியாக இருக்கிற நம்பிக்கைகள் ஏராளம். நமக்கு அதை கொஞ்சம் கூட நாம் நீதி நெறி வழுவாமல் பாரம்பரியம் மிக்கதாக நாம் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்பேற்பட்ட அந்த அட்சதையை நாம் தினம் வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு குத்தி விளக்கில் 2 போட்டு நம்ம பகவத்கீதை, சுந்தரகாண்டம் இந்த மாதிரி புக்கெல்லாம் சுவாமி கிட்ட வைப்போம் இல்லையா, அதுக்கு 2 மஞ்சள் அட்சதை பூ கிடைக்கலனா கூட மஞ்சள் அட்சதைக்கு அவ்வளோ விசேஷம். 2 மஞ்சள் அட்சதையை தூவி நமஸ்காரம் பண்ணாலே போகிறோம். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.